66,000 சப்ஸ்கிரைபர் இருக்க யூடியூப் சேனல் அதோட கூகுள் அக்கௌண்ட்டு அதை ஹேக் பண்ணிட்டாங்க. அது மூலியமாக அதில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டெப் வெரிஃபிகேஷன், எல்லா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்லேருந்து எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி இந்த சேனலை மீட்டேன், எனக்கு எப்படி முதல்ல இந்த சேனல் ஹேக் ஆச்சு, எப்படி கூகுள் அக்கௌண்ட்டை நான் ரெக்கவர் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இது வெறும் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறவங்களுக்கு மட்டும் உள்ள இஷ்யூவை நான் பேச போகிறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட், கூகுள் அக்கௌண்ட் வச்சுருக்கக்கூடியவர், ஏதாவது ஒரு ஆஃபீஸில் உங்களுக்கு தொடர்ந்து நிறையா மெயில் வந்துட்டுருக்கோம், உங்களோட ட்ரைவில் வந்து கூகுள் ட்ரைவில் நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இருக்கும். அது இல்லாமல் கூகுள் ஃபோட்டோஸ், உங்கள் ஃபோனில் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே அதில் இருக்கும். இதை கூகுள் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டா உங்களுக்குமே ஒரு பேராபத்து இருக்குது. முக்கியமாக உங்களோட ஒரு நெட் பேங்கிங், ஒரு பேங்கிங் ஆப்போட நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு கூட அந்த கூகுள் அக்கௌண்ட்டில் சேவ் ஆகிருக்கும். ஸோ இதை நான் எப்படி ரெக்கவர் பண்ணேன், அதுக்காக நான் எவ்வளோ மெனக்கெட்டேன், எவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணேன், இது எந்த அளவுக்கு எனக்கு பாதிப்பாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பேச போகிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த சக்குன்னு எடிட்டிங் பண்ணி அப்படியே வந்து ஒரு மேஜிக் பண்ணணும்னு நினைக்கல, அது பண்ணக்கூடாது இந்த வீடியோவில். இந்த வீடியோ அதுக்கான வீடியோ கிடையாது. இது இல்லாமல் ஸ்க்ரீன்ஷாட்டு கூட, எந்த மெயில் ஸ்க்ரீன்ஷாட்டு எனக்கு எப்படி வந்து ஹேக் ஆச்சு அப்படிங்கிற இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு கூட நான் போடக்கூடாது அப்படின்ட்டுருக்கேன். எல்லாமே நான் என்ன ஃபேஸ் பண்ணேன், எப்படி ரெக்கவர் பண்ணேன், இது எல்லாத்தையுமே என்னோடய ஃப்ரஸ்ட்ரேஷன்லேருந்து, என்னோடய ஹாப்பியிலேருந்து எல்லாத்தையுமே இப்போ நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய இந்த வாய் வார்த்தையாலேயே, இந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனாலேயே நான் வந்து இது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்போ தான் உங்களை இந்த விஷயத்தை உங்களால் உள்வாங்கிக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளூ தக்காளி அப்படிங்கிற சேனலு, இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, என்ன ப்ரோ வீடியோ, எங்கே ப்ரோ வீடியோ, என்ன ப்ரோ ஆச்சு, வீடியோ வரலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன ஆச்சு, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, தயவு செஞ்சு ஏதாவது ஒன்று கம்யூனிட்டி டேப்லையாவது ஏதாவது ஒன்று அப்டேட் பண்ணுங்கள், இல்லைனா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படி இப்படின்னு எதுலையாவது ஒன்று போடுங்க அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப, அதுக்கு ரொம்ப உண்மையிலே அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். நிறைய பேர் என் மேலே எவ்வளோ கேரிங்காக இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சிருந்துச்சு. ஒரு சினிமா அப்டேட்டு, கலெக்ஷன் ரிப்போர்ட், இதை தாண்டி ஒரு யூடியூபரோட சப்ஸ்கிரைபருங்கிறத தாண்டி ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சுது. முதல்ல அவங்க எல்லாருக்குமே முதல்ல நன்றி அந்த சப்போர்ட் பண்ணது. ஸோ ஆக்சுவலாக நான் டெய்லியுமே கலெக்ஷன் ரிப்போர்ட்டு, சினிமா அப்டேட் இது மாதிரி வீடியோ பண்ணுவேன். அதுக்கு கெஸ் த ஃப்ரேம் எல்லாமே நம்ம வந்து அந்த வீடியோக்குள்ளே வைப்போம். ஒரு படத்தோட ஃப்ரேமை வச்சு அது என்ன படம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்வேன். அப்படி தான் அன்றைக்குமே வச்சேன். அடுத்த நாள் வழக்கமாக ஒரு 6-6:30க்குள்ளே நான் எந்திரிச்சு எடுத்தவுடனே நான் யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே போய் என்னெல்லாம் கமெண்ட் வந்திருக்கு, எவ்வளோ வியூ போயிருக்கு, என்னெல்லாம் எவ்வளோ ஆவரேஜ் வீடியோ டியூரேஷன் போயிருக்கு, நான் ஒரு 8 நிமிஷம் போட்டிருக்கேன்னா 4 நிமிஷம் பார்த்துருக்காங்களா, 50% வந்திருக்கு, பெரிய விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலையில் 6:30 6:30க்குள்ளே அது வந்து நான் வந்து டெய்லி அந்த அனாலிட்டிக்ஸை பார்த்துட்ருப்பேன். அப்படி தான் மே 24ஆம் தேதி நான் இதே மாதிரி தான் 6:30 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தேன். உள்ள லாகின்ல இல்லை, சைன் அவுட் ஆகிருந்தது. ஸோ எனக்கு ஒன்றும் புரியலை. ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போய் சிஸ்டமில் போய் லாகின் பண்ணுவோம், சிஸ்டமில் லாகின் ஆகிருக்கும் அப்படின்னு போனேன். ஆக்சுவலாக சிஸ்டம்லேயுமே சைன் அவுட் ஆகி தான் இருந்தது. அப்போ தான் ஒன்று புரிஞ்சுது, ஓகே இது ஏதோ இஷ்யூ, என்ன இஷ்யூ அப்படிங்கிறத பார்க்கலான்னு சொல்லிட்டு போனால் ஆனால் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது, நம்ம தான் இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்லேருந்து, கூகுள் ஆத்தென்டிகேட்டர்லேருந்து இது எல்லாத்தையுமே போட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ பெரிய ஹேக்கராக இருந்தாலுமே கூகுள் ஆத்தென்டிகேட்டர், அப்புறம் இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், ரெக்கவரி மெயில் ஐடி, அப்புறம் நம்ம ஃபோன் நம்பர்ஸ் ஆட் பண்ணியிருப்போம் அது, அப்புறம் பேக்கப் கோட்ஸு, பாஸ்கி, இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு எப்படி இருந்தாலும் 1 மணி நேரத்துக்கு மேலேயாவது ஆகும். ஆனால் இவங்க ஹேக்கரா இல்லை உண்மையிலே பாட்டா அப்படிங்கிறது எனக்கு தெரில. இது எல்லாமே 3:26லேருந்து 3:27க்குள்ளே இது எல்லாத்தையுமே மாற்றப்பட்டிருக்கு. எனக்கு 10 நம்பரை நான் டைப் பண்ணுறதுக்கே எனக்கு 1 நிமிஷம் ஆகும். இவங்க எப்படி 10 விதமான விஷயங்களை ஒரே நிமிஷத்தில் பண்ணாங்க அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. ஸோ ஓகே, ஒரு மிகப்பெரிய டீம் இருக்கா, இல்லை இது ஒரு பாட்டா, இது ஒரு ஏஐயா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம சேனலை ஹேக் பண்ணிட்டாங்க. நம்ம கூகுள் அக்கௌண்ட்டை, சேனல் அப்படியே இருக்குது, சேனலை எதுவுமே பண்ணல. இப்போ கூகுள் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது எனக்கு எப்போவுமே எதுவாக இருந்தாலுமே எங்கள் அண்ணன் தான்.
எங்கள் அண்ணன் ஸ்லாம் புக் தமிழ் அப்படிங்கிற சேனல் நிறைய பேருக்கு தெரியும். அவருக்கு 1 லட்சத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருக்குது. அவருக்கு இந்த மாதிரி ஆல்ரெடி ஆச்சு. ஹைஜாக் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை ஃபில்அப் பண்ணி கொடுத்து சொன்னால் நம்ப மாட்டீங்க, வெறும் 10 நிமிஷத்தில் சேனல் வந்தது. ஸோ அவ்வளோ குயிக்காக ஒரு ரெக்கவரி இது இருந்தது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க கூகுளில். அதெல்லாம் பயங்கர அப்ரிஷியேட்டு. ஆனால் இந்த கேஸில் அது நடக்கலை. ஏன்னா வழக்கமாக இந்த கூகுளை அப்புறம் இந்த யூடியூப்பை ஹேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறவங்க கிரிப்டோ கரன்சி, பிட்காயின் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு லைவ் போடுவாங்க. அப்படிலாம் லைவ் எதுவுமே போடல. சேனல் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்குது. சேனல் நேம் மாற்றப்படலை, எதுவுமே பண்ணல. என் வீடியோ அப்படியே இருக்குது. ஆல்ரெடி கமெண்ட் போட்டுட்டு இருக்கவங்களாம் என்ன ப்ரோ இன்றைக்கி வீடியோ வரல அப்படின்னு கமெண்ட்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ எங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணுறேன். அதான் காலையில் அந்த ஹேக் பண்ண உடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே அவருக்கு கால் பண்ணுறேன். அவர் அப்படி இப்படின்னு அவரையும் அப்படியே அவங்க வீட்டில் இருக்கிறவங்களெலாம் ரீச் பண்ணிட்டேன். அவர் தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பிட்டேன். அவர் எந்திரிச்சோன்னா என்னடா இப்படி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நம்ம யூடியூப் ஸ்டுடியோவில் அவருக்கு சப்போர்ட் இருக்கோம்ல, அவர் போயிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சா, இந்த மாதிரி என் தம்பி இப்படி ஆயிடுச்சு, அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா டப்புன்னு ஹைஜாக் ஃபார்ம் கொடுத்தாங்க. அந்த ஹைஜாக் ஃபார்மோட லிங்கை எனக்கு அமுச்சு விட்டார். அப்போ நான் அதை ஓப்பன் பண்ணால் எனக்கு அந்த ஹைஜாக் ஃபார்மும் ஓப்பன் ஆகலை. ஏன்னா அந்த ஹைஜாக் ஃபார்மு அந்த குறிப்பிட்ட மெயில் ஐடி யாருக்கு அனுப்பிச்சாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகுமா. அப்போது சரி ஓகேடா நானே ஃபில் பண்ணுறேன், நீ அப்படியே சொல்லிக்கிட்டே ஏறி நான் ஃபில் பண்ணுறேன்னாரு. சேனல் ஐடி, வீடியோக்கு லாஸ்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே போட்டோம். ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு இது எல்லாத்தையுமே போட்டோம். ஸோ ஓகே, இது எல்லாத்தையும் போட்டோன்னா இதுதான் என் சேனல் அப்படிங்கிறதுக்கு, இதுதான் என் கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுக்கு போதுமான ஒரு விஷயமா கூகுளுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக ரெக்கவர் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு இருந்தோம். ஆனால் நாங்கள் ஒரு 10 மணியை போல் இதை பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு நைட்டு அந்த நாள் டே 1 24ஆம் தேதி அந்த நைட்டு வரையும் எதுவுமே மெயில் வரல. 2வது நாள் 25ஆம் தேதி வெயிட் பண்ணுறேன், எதுவுமே வரல. இதுக்கு நடுவில் நான் வந்து எக்ஸில் ட்விட்டரில் போயிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் சப்போர்ட்டு, யூடியூப் சப்போர்ட்டு எல்லாத்தையுமே டேக் பண்ணி போடுறேன். அவங்க வந்து எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எங்கள் டீம் வந்து இதுக்கான வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நானும் ஓகே இதுக்கான வேலைலாம் பார்க்குறாங்க. ஆனால் அந்த எக்ஸில் போட்ட போஸ்ட் இருக்குல்ல, அந்த ட்விட்டரில் போட்ட போஸ்ட்டு, அதுக்கு கீழே எக்கச்சக்கமான கமெண்ட். வழக்கமாக என்னோடய ட்விட்டர் ஐடிங்கிறது எப்படின்னா, நான் எவ்வளோ ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயத்த போட்டால் கூட 500க்கு மேலே, அதாவது 500 லைக் இல்லை, 500 ரீச்சுக்கு மேலே இருக்காது. ஆனால் இது வந்து 5000 6000லாம் போச்சு. நிறையா கமெண்ட்டு. எல்லோரும் வந்து கவலையப்படாதீங்க, பேனிக்கே ஆகாதீங்க, நான் ஒரு ஐடி தரேன், இன்ஸ்டாகிராமில் ஒரு ஐடி தரேன், இந்த ஐடியை போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஐடி போனால் நான் அவர் பார்த்துப்பார் எல்லாத்தையும். அப்படிங்கும்போது அங்கே போனோன்னா இந்த மாதிரி ஐடி கொடுங்க, என்ன மெயில் ஐடி, பாஸ்வேர்டு என்ன வச்சுருந்தீங்க, பாஸ்வேர்டுன்னு கேட்டோன்னே எனக்கு வந்து ரெக்கவர் பண்ணி தரவங்க எதுக்கு பாஸ்வேர்டை கேட்குறாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் ஒரு பக்கம் எனக்கு வந்து இது நியாயம் கிடையாது, இது நம்ம சேனல், நம்ம யாருக்கிட்டேயோ ஒரு 3வது மனுஷங்கிட்ட, தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போயிட்டு அவங்கக்கிட்ட காசு கொடுத்து, காசுன்னு சொன்னாங்க ஒரு 20,000 30,000 சொன்னாங்க. என்கிட்ட காசு இருக்குது இல்லைங்கிறது 2வது விஷயம். முதல்ல இல்லீகல். அப்புறம் அதுனா ஒரு படம் ஒன்று இருக்குமே, இரும்புத்திரை, அவர் வந்து லோனு வந்து ஒரு இல்லீகலாக சில ஃபார்ம்லாம் இது பண்ணி வாங்கிடுவார். அதை வச்சு நம்ம அர்ஜுன் செய்கைலாம் செய்வார். அந்த மாதிரி எதுவும் ஆகிடக்கூடாது, நம்ம கொஞ்சம் லீகலாக ப்ரொசீஜர் என்னவோ அப்படியே போவோம் அப்படிங்கிறது தான் என்னோடய மோட்டிவாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி சோகால்டு இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ரெக்கவரின்னு சொல்லக்கூடிய அவங்களெலாம் நான் அந்த நேரத்தில் நம்பவே இல்லை. ஒரு பக்கம் இது ஒரு ஸ்டோரி, இது பக்கம் போய்கிட்டு இருக்கு. இது எல்லாருமே கமெண்ட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க, இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் நான் வரேன். இன்னொரு பக்கம் நான் கூகுளுக்கு மெயிலுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மெயில் வரவே இல்லை. அப்புறம் இன்னொரு மெயில் ஒன்று வந்தது. எப்போது நான் சொல்கிறது 25ஆம் தேதி 2வது நாள் அக்கௌண்ட் ஹேக் ஆனது 2வது நாள் அன்னைக்கு வந்து எனக்கு ஒரு மெயில் வருது. உங்களுக்கு வழக்கமான அக்கௌண்ட் ரெக்கவரி ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் இதில் செகண்ட் மெத்தட் இருக்குது, அது ட்ரை பண்ணி பாருங்கன்னு. அதுலேயுமே கிட்டத்தட்ட எல்லாமே அதே தான் கட்டிச்சு. லாஸ்ட்டாக நாங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு, உங்களை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் ஐடி எங்களுக்கு கொடுங்க அப்படின்வாங்க. அப்போ என்னோடய மெயில் ஐடி கொடுத்தேன். ஸோ 25 போச்சு. 26 என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு வீடியோ ஒன்று ஷூட் பண்ணி இந்த மாதிரிலாம் ஆச்சு, நான் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்து கூட எனக்கு யூடியூப்போ கூகுளோ எனக்கு எந்த விதத்துலையுமே ஹெல்ப் பண்ணல
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து எக்ஸில் போட்டிருந்தேன் ட்விட்டரில். அதுக்குமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி கமெண்ட்ஸ் தான் நிறையா வந்தது. யூடியூப் சைடில் இருந்து வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் வந்துருந்துச்சு. ஸோ இதுதான் ஒரு 2 ஸ்டோரி. ஒரு பக்கம் எக்ஸில் நிறையா பேர் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஐடிஸ்லாம் ஒரு 2-3 ஐடி, குறிப்பிட்ட 2-3 ஐடியா தான் மாற்றி மாற்றி எல்லாருமே கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் யூடியூப்பும் கூகுளும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் பார்த்துட்ருக்கோம்னு சொல்கிறாங்க. ஸோ 24 அக்கௌண்ட் ஹேக் ஆச்சு, 25 நம்மளுக்கு கூகுள் சைட்லேருந்து வரல, 26 வரல, 27 வரல, 28 அப்போ தான் நான் ஒன்று முடிவு பண்ணேன். நம்ம வந்து எங்கள் அண்ணன் அவர் சைட்லேருந்து நம்ம மூவ் பண்ணோம். இப்போ நம்ம ஒன்று பண்ணுவோம், நம்மளோட மெயில் ஐடின்னு ஒன்று இருக்குது. நம்ம டேரெக்டாக இந்த மாதிரி எனக்கு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று இருந்தது, இந்த மாதிரி 66K சப்ஸ்கிரைபரு, அதில் வந்து 800 வீடியோஸ் கிட்ட அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே என் ஃபேஸு தான், அதில் அப்பியர் ஆனது என் ஃபேஸ் தான். ஐ கேன் டூ வீடியோ வெரிஃபை அப்படின்னு சொல்லி அந்த மெயிலில் நான் கொடுக்குறேன். அப்போ கூட அவங்க வந்து வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு மறுபடியும் அந்த ஹைஜாக் ஃபார்மை கொடுக்குறாங்க. அந்த ஹைஜாக் ஃபார்மை நான் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறேன். அந்த ஹைஜாக் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் ஒரு 2-3 விஷயங்கள் அப்படியே மறுபடியும் வழக்கமாக சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள், எங்கள் இன்டர்னல் டீம் வந்து இதுக்கான வேலையை பார்த்துட்ருக்காங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கு அப்படியே கொஞ்சம் அப்படியே நேரம் போகுது. ஒரு 28 நைட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி 3 விஷயங்களை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒன்று, நீங்கள் இருக்கக்கூடிய ஐபி அட்ரஸ், நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியா பின்கோடு இதெல்லாம் போடுங்க, எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத போடுங்க. அப்புறம் நீங்கள் என்னென்ன டிவைஸ்லேருந்து லாகின் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. இது 3த்தையுமே ஃபில் பண்ணி அனுப்பிட்டேன். ஸோ அடுத்த நாள் காலையில் எங்கள் அண்ணன்கிட்ட தெரிஞ்சவங்ககிட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு கான்ஃபரன்ஸ் கால், நானும் எங்கள் அண்ணனும் அப்புறம் இன்னொரு அண்ணன் தெரிஞ்சவங்க, இந்த மாதிரி கூகுள் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கோவத்தில். அப்போ டப்புன்னு செகண்ட் காலில் என்னோடய ஒய்ஃப் வராங்க. வந்தோடனே என்ன அப்படின்னு கேட்டால், டப்புன்னு போங்க, ரீசெட் பாஸ்வேர்டு கேட்குது, ரீசெட் பாஸ்வேர்டுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க போங்க அப்படின்னோடனே எனக்கு ஃபோனை வைங்க, நான் போய் ரீசெட் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன்ட்டையும் சொல்லிட்டு அந்த அண்ணன்ட்டையும் சொல்லிட்டு என் ஒய்ஃப்டையும் சொல்லிட்டு வந்து ரீசெட் பண்ணுறேன். ரீசெட் பாஸ்வேர்ட் பண்ணிட்டேன். ஆஹா பா, ஒரு வழியாக கூகுள் நம்மளுக்கு ஒரு வழி பண்ணிடுச்சுரா அப்படின்னு உட்காரும்போது, அவ்வளோலாம் நீ சந்தோஷப்படாத, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் பாஸ்வேர்டை மாற்றிட்டேன், அக்கௌண்ட்டை அந்த ஹேக்கர்கிட்டேருந்து நம்ம வாங்கியாச்சு. இருந்தாலும் எனக்கு இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. கூகுள் நீ அவ்வளோ அவசரப்படாத இரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு பண்ணிச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்டை மாற்றிட்டேன், ஆனாலும் அக்கௌண்ட்டு ஒரு ப்ரௌசரில் லாகின் ஆகிடுச்சு. என் ஃபோனு, என் ஒய்ஃப் ஃபோனு, லேப்டாப்பு இதில் எதுலேயுமே லாகின்ல இல்லை, இது எல்லாத்தையுமே லாக் அவுட் ஆகிடுச்சு. என்னோடய சிஸ்டமில் இப்போ ஒரே ஒரு ப்ரௌசரில் மட்டும் லாகின் ஆகிருக்கு. அதில் மீதி எதையுமே என்னால் ஆக்சஸ் பண்ண முடியல. முக்கியமாக யூடியூப் ஸ்டூடியோ போக முடியல. அதில் போகணுன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போனால் மறுபடியும் பாஸ்வேர்டு கேட்குது. நான் அந்த பாஸ்வேர்டு மாற்றிட்டேன்ல, பாஸ்வேர்டை போட்டால் இல்லை இது சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டின்னு வருது, வேணாம், நீங்கள் வந்து எப்பவும் வழக்கமாக லாகின் பண்ணுவீங்களா அந்த டிவைஸ்லேருந்து பண்ணுங்கள். என்னடா இதுதானே நம்ம வழக்கமாக இத்தனை வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதுதானே இத்தனை மாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இது ஃபெமிலியர் டிவைஸ் கிடையாதா, இது அவங்களுக்கு தெரிஞ்ச டிவைஸ் கிடையாதா அப்படின்னா, அங்கே நம்ம ஹேக் பண்ணார்ல அவர் எங்கே இருக்காருன்னா ரஷ்யாவில் இருக்கார். ஸோ அந்த ரஷ்யாவில் இருக்க அந்த ஆள் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஏதோ இருக்கிற நிறைய விஷயங்களை மாற்றி அதுதான் ஃபெமிலியர் லொக்கேஷன், அதுதான் ஃபெமிலியர் டிவைஸுங்கிற மாதிரியே மாற்றி வச்சுட்டாரு. ஸோ இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே வந்து நிற்கிறோமே அப்படின்னு ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி மறுபடியும் நம்ம இதை விடக்கூடாது. ஏன்னா கூகுள் ஃபஸ்ட்டு நம்ம சேனலை ஒருத்தன் ஹேக் பண்ணிட்டு போயிட்டான்னு சொன்னோன்னா அவங்ககிட்ட நம்மகிட்ட வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ இப்படி ஒரு இஷ்யூ இருக்குது, இதையும் நம்மகிட்ட வாங்கி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் இதுக்கான வீடியோஸோ இதுக்கான பிளாகோ இதுக்கான த்ரெட்ஸோ நிறையா படிக்கிறேன். எல்லாத்துலேயும் மோஸ்ட்லி காமனாக சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஹேக் பண்ணதை கூட எடுத்துடலாம், நீங்கள் வேறு யாராவது உங்கள்கிட்ட ஹைஜாக் பண்ணிட்டு போயிட்டு டெர்மினேட் பண்ணதை கூட பண்ணிடலாம். ஆனால் இது ரொம்ப சிக்கல், இது யூடியூப்பு கூகுளோ பண்ணவே மாட்டாங்க, ரொம்ப கம்மியான ஆட்களுக்கு தான் இது நடக்கும் அப்படின்னு நிறையா போட்டிருந்தாங்க. ஸோ அது கீழேயே இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஐடி கொடுத்து மறுபடியும் சோ கால்டு அந்த இன்ஸ்டாகிராமோட ஐடியை கொடுத்து அதுக்கு போய் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அவங்கக்கிட்ட பேசுங்க அப்படின்னா அதுக்கு கீழே இருக்குது. என்னடா இது மறுபடியும் இவங்களே காட்டுது, அப்போ இவங்ககிட்ட போய் காசை கொடுத்தா தான் நடக்குமா? இன்னொரு பக்கம் எனக்கு இப்படியும் தோணுது,
இதை ஹேக் பண்ணவே நம்ம சேனலை ஒன்றும் பண்ணவும் இல்லை, இதை ஹேக் பண்ணவனும் இதை ரெக்கவர் பண்ணி தரவனும் சொல்கிறவனும் ஒரே ஆளாக இருக்குமோ அப்படின்னும் எனக்கு டவுட்டாக இருக்குது. சரி, எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், அது கிட்டத்தட்ட ஒரு பாதி கிணறு தாண்டி இருக்குது, மீதி கிணறு தாண்டாதான் இந்த பிளாகு, இந்த த்ரெட்டு, இந்த போஸ்ட் இதெல்லாம் நம்பணுமா? சரி ஓகே, நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது ஒரு நாள் கிட்டே போச்சு இந்த சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி. அப்போ நான் வந்து அவங்கக்கிட்ட நிறையா விஷயம் கேட்குறேன். மெயில் நான் வந்து விடவே இல்லை. மெயிலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மெயில் போட்டிருப்பேன். இதுக்கு முக்கியமாக நான் இவ்வளோ கூகுளை நம்பினதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா 2 பேர். ஒன்று என் ஒய்ஃபு, இன்னொன்று ஒரு யூடியூபர். அவர் பேர் கூட எனக்கு தெரியாது, ஆனால் அவர் ஃபேஸ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் என் ஒய்ஃபு. இதுக்காக நிறையா வீடியோ பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக நான் இந்த வீடியோவில் என் ஒய்ஃப்க்கு, எங்கள் அண்ணனுக்கு, என் ஃபேமிலிக்கு, நிறையா நண்பர்கள், யூடியூப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா உறவுகள், ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எல்லாருமே நம்ம எப்போ இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கோமோ அப்போ அவங்க நம்ம கூட நிற்கிறதுல தான் அதுக்கான அர்த்தமே இருக்குது. இவங்க எல்லாருமே என் கூட நிற்கிறாங்க அப்படிங்கும்போது ஸோ ரொம்ப லக்கி நான். ஸோ என் ஒய்ஃப் வந்து அவங்க ஒரு பக்கம் வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு பக்கம் அவங்க படிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு மொத்தமாக ஃபுல் டைமு காலிலேருந்து நைட் வரையும் எப்படி அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதில் ஒரு வீடியோவை தான் எனக்கு காமிச்சாங்க. இப்போ நான் எப்படி பேசிகிட்டு இருக்கேனோ அப்படி தான் அவரும் பேசினார். அவரும் சக்குன்னு எந்த எடிட்டிங்கும் பண்ணல, அவரும் எந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் போட்டு அப்படிலாம் எதுவுமே பண்ணல. அவரும் இப்படி தான் டே 1 என்ன ஆரம்பிச்சிது, கிட்டத்தட்ட அவரை தான் ஃபாலோ பண்ணுறேன்னே வச்சுக்கோங்களேன். எனக்குமே அதுதான் சரின்னு தோணுச்சு. எனக்கு இந்த எடிட்டிங் அதெல்லாம் பண்ணி உங்களை அந்த இது எமோஷ்னலாக நான் எப்படி ஆக்சுவலாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேனோ, என்ன மனசில் தோணுதோ அதை பேசணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இது ஒரு சாதாரண நம்ம ஒரு யூடியூப் வீடியோ கிடையாது. இது பார்க்குறதுனால உங்களுக்கு நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கலாம். ஸோ அவர் அதான் என் ஒய்ஃப் காட்டின அந்த வீடியோவில் நான் பார்க்கும்போது அவரும் கிட்டத்தட்ட சிமிலராக இதே பிரச்சனை தான். யூடியூப்பை கூகுளை ஹேக் பண்ணிட்டாங்க, யூடியூப் அப்படியே இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. கூகுள் வந்து ரொம்ப ஸ்லோவாக இந்த ரெக்கவரி ப்ராசஸை நடந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுறாரு. ஒரு கட்டத்தில் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம், இதுக்கு இவ்வளோ வருஷம் நம்ம உழைச்சிருக்கோம், இது எல்லாமே போயிடுமா, மறுபடியும் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படிங்கிற அந்த விஷயங்களை வந்து பேசும்போது என்னால் கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் நம்மளுமே அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட கண்ணெலாம் கலங்கிட்டேன். அதுக்கப்புறம் அவர் சொன்னது தான், நான் வந்து விடாமல் மெயில் போட்டுக்கிட்டே இருந்தேன், என் பக்கம் இருக்க நியாயத்தை கேட்டுக்கிட்டே இருந்தேன், விடவே இல்லை அப்படின்னாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட் ஆச்சு. என் பக்கம் நியாயம் இருக்குது, இதை தவிர என்கிட்ட இப்போதைக்கு எதுவுமே இல்லை. நான் தான் இந்த கூகுள் அக்கௌண்ட்டுக்கு ஓனர், நான் தான் இந்த யூடியூப் சேனலோட ஓனர், நான் தான் இந்த யூடியூப் சேனலில் அப்பியர் ஆகி வீடியோ பண்ணுறவன் அப்படிங்கிறத கூகுளை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி நம்ப வைக்கணும். இதுதான் உண்மை அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லணும். அதுக்கு என்னெல்லாம் மெயில் பண்ண முடியுமோ, எவ்வளோ எமோஷ்னலாக பேச முடியுமோ அப்படிலாம் பேசினேன். அதில் ஒரே ஒரு மெயில் மட்டும் நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். டியர் கூகுள் சப்போர்ட் டீம், இது நான் வந்து அவங்களுக்கு சொன்னது. அவங்க வந்து என்னோடய லொக்கேஷன் வந்து சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டி அப்படி இப்படிலாம் சொன்னாங்களே. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, நான் சொன்னேன்ல ஒரு ப்ரௌசரில் என்னோடய அந்த ஹேக் பண்ண கூகுள் அக்கௌண்ட் லாகின் ஆகிருந்ததுன்னு, அதில் நான் போய் பார்க்கும்போது லாஸ்ட் 30 டேஸில் என்னென்ன டிவைஸ்லேருந்து லாகின் ஆகிருக்கும் அப்படிங்கிறது இருந்தது. அதை மொத்தமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். When I try to log in, I see the message, you are trying to sign in a device that Google does not recognize and we do not have enough information to verify that is you. ஸோ இந்த டிவைஸ்லேருந்து நீங்கள் பண்ணுறது, இந்த லொக்கேஷன்லேருந்து நீங்கள் பண்ணுறது நீங்கள் தான் கூகுள் உங்களை வந்து இது பண்ணவே முடியலை அப்படின்னு சொல்லி காட்டுதுங்கிறத ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதுக்கு நம்பர்லாம் போட்டேன். இது இல்லாமல் 3 ஸ்க்ரீன்ஷாட் நான் சொன்னேன்ல, அந்த 30 நாளில் நடந்த அந்த சைன்இன், எந்தெந்த டிவைஸ்லாம் சைன்இன் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ அதில் நான் சொல்லியிருக்கேன் 24ஆம் தேதிக்கு முன்னாடி வரையும் இப்போ நான் இருக்க தமிழ்நாடு லொக்கேஷனில் இருந்தால் லாகின் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் 24th நீங்கள் சொல்லக்கூடிய யாரோட அக்கௌண்ட்டுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களோ அவரோட ரஷ்யா அக்கௌண்ட்லேருந்து லாகின் ஆகிருக்கு. அந்த ரஷ்யா அக்கௌண்ட்லேருந்து லாகின் ஆனதுக்கப்புறம் இந்த சேனலில் ஒரு வீடியோ கூட அப்லோட் ஆகலை. அப்படியே அப்லோடு ஆகிருந்தாலுமே அதில் என் ஃபேஸும் இருந்திருக்காது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லிவிட்டு அதுக்கீழே தான் ரொம்ப எமோஷ்னலாக ஒன்று பண்ணேன். ஐ டோன்ட் நோ வாட் டு டூ ஆர் ஹவ் லாங் ஐ ஷுட் வெயிட். எவ்வளோ நாள் தான் நான் வெயிட் பண்ணுறது, எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. எதுக்கு கூகுள் என்ன சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டியில்
ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த ரெக்கவரி ப்ராசஸ் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது? கூகுள் கிட்ட அந்த வீடியோவில் பேசினவர், அந்த யூடியூபர் பேசினது, கூகுள் கிட்ட என்ன டீம் இல்லையா, சிஸ்டம் இல்லையா, ஏன் இவ்வளோ ஸ்லோ அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த ஸ்லோவுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. ஐ ஹோப் கூகுள் அண்ட் யூடியூப் சப்போர்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு இம்பார்ட்டன்ட் திஸ் இஸ் ஃபார் மீ. இது கூகுளுக்கு யூடியூப்புக்கும் இது எவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் எந்த தப்புமே பண்ணாமல் நான் ஒரு விஷயத்த ரொம்ப மன உளைச்சலோடு எதிர்கொண்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். உண்மையிலே சொல்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு அவங்க ரொம்பவே ஃபேவராக சில விஷயங்கள் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் சேனலை வந்து ஒரு பிராண்ட் அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் மாற்றிட்டோம், இது மாதிரி கூகுள் இது மாதிரி பிரச்சனை இருக்குங்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று பண்ணாங்க. கடைசியாக ஒன்று பண்ணாங்க. என்னென்னா, நீங்கள் எந்த டிவைஸ்லேருந்து வேணால் லாகின் பண்ணுங்கள், ஆனால் இந்த கிளியர் கேஷ் கிளியர் குக்கீஸ்லாம் பண்ணிட்டு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போ கூட இது வந்து நான் சொல்கிறது 30ஆம் தேதி நேற்று. அப்போ கூட நான் எல்லா டிவைஸ்லையும் லாகின் பண்ணேன். எனக்கு எதிர் வீட்டில் இருக்கிறவரோட டிவைஸில் லாகின் பண்ணேன். எங்கள் அம்மா ஃபோனை எடுத்து லாகின் பண்ணேன். யார்துலேயும் வரல. கடைசியில் என் மச்சானோட ஃபோனை சும்மா ஏதோ ஒன்று உன் ஃபோனை கொடு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு லாகின் பண்ணேன், வந்துடுச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, இது நம்ம அக்கௌண்ட்டே, நம்மளோட யூடியூப் சேனல், இதை நம்மளை தவிர வேறு யாரும் வச்சுருக்கக்கூடாது. அது நம்ம நியாயமான முறையில் டைம் எடுக்க தான் செய்யுது. அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. 66,000 சப்ஸ்கிரைபரை எடுக்கிறதுக்கு எனக்கு பல வருஷம் ஆச்சு. ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் கிட்ட ஆச்சா. என்னால் இந்த 7 நாள் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 66,000 சப்ஸ்கிரைபர் சேனலுக்காக கண்டிப்பாக முடியும். இன்னும் ஒரு வாரம் கூட என்னால் வெயிட் பண்ண முடிஞ்சிருக்கும். இது நடக்கும் நம்பிக்கை இருந்திருந்தா கண்டிப்பாக நம்பிக்கையை வச்சு தான் நான் பண்ணேன். கூகுள் நிறையா பேர் சொன்னாங்க, கூகுள் இந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்து கைவிட்டுருவாங்க அப்படின்னு. பண்ணவே இல்லை. எனக்கு சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. ஹேக்கர் மூஞ்சியில் கரியை பூசினாங்க. என்கிட்ட சேனலை எடுத்து கொடுத்தாங்க. நான் வந்து லாகின் பண்ணி இருக்கிற எல்லா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன்லேருந்து எல்லாத்தையுமே பண்ணிட்டேன். ஸோ இதை எதுக்கு நான் கூகுளையும் யூடியூப்பையும் இவ்வளோ இதுவாக பேசுகிறேன் அப்படின்னா, நீங்கள் நம்பக்கூடியது நம்ப வேண்டியது அவங்கள தான். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது, ஐயோ இவ்வளோ சப்ஸ்கிரைபரை வச்சுருக்கேன், நான் போயிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் சொல்கிறாருல, அவர்கிட்ட போய் ஒரு 30,000 40,000 50,000 ஏன் 1 லட்சம் கூட கேட்கட்டுமே, கொடுத்துட்டு போகிறேன்னு, எனக்கு இந்த சேனல் வருதில்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கள, அது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஏன்னா நான் ஒரு பக்கம் இந்த ஸ்டோரி ஒன்று சொன்னேன்ல, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு வரேன். இந்த எக்ஸு அப்படிங்கிற இந்த தளத்தில், இந்த ட்விட்டர் தளத்தில் நான் போஸ்ட் போட்டதில் வந்து கமெண்ட் பண்ணவங்க எல்லாருமே, நீங்கள் பேனிக் ஆகாதீங்க, கவலையே படாதீங்க, எனக்கு இது மாதிரி தான் ஆச்சு, நான் இது மாதிரி போனேன், அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இப்போ எனக்குமே யாராவது வந்து கேட்டாங்கன்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு இது மாதிரி நடந்திருக்கு, இது மாதிரி ஆச்சுன்னு நானும் சொல்லுவேன். ஆனால் இந்த கமெண்ட் பண்ண எல்லா ஐடியுமே இதை மட்டும்தான் வேலையாக வச்சுருக்காங்க. ஒரு 50 ஐடிஸ் நான் செக் பண்ணேன், ஒரு 50 ஐடியை செக் பண்ணேன். இந்த ஐடி எல்லாருமே அவங்க காலிலேருந்து நைட்டு வரையுமே அதை மட்டுமே வேலையாக வச்சுருக்காங்க. என்ன வேலைன்னா, எல்லாரும் யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கூகுள் அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் போய் கீழே போய் கமெண்ட் போடுறது, கவலைப்படாதீங்க, டோன்ட் பேனிக், இந்த ஐடி போங்க, இவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட ஒரு 2-3 ஐடியா தான் சுற்றி 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 கொடுக்குறாங்க. ஸோ இதில் எனக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு, இந்த ஹேக் பண்ணவன், இந்த ரெக்கவர் பண்ணி கொடுக்குறவன், அப்புறம் இந்த ரெக்கவர் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்கிறவன், இவங்க எல்லாருமே திருடன் தான். ஸோ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது யூடியூப்பும் கூகுள் மட்டும்தான். நீங்கள் யூடியூப்பையும் கூகுளையும் முழுசாக நம்புங்க. அவங்களுக்கு வந்து ஹேக்கரை வந்து தூக்கி வச்சு அவங்கள இது பண்ணணுன்னு அவங்களுக்கு அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் நிறைய விஷயங்களை கண்டிப்பாக ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். நான் நிறையா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், நிறையா ஸ்க்ரீன்ஷாட்ஸு நிறையா போட்டிருந்தேன். ஸோ நேற்று என் சேனல் வந்தது. இப்போவுமே என் சேனலில் ஆட்சென்ஸ் வந்து லிங்க் ஆகில்லை, அந்த ஹேக்கரோட ஆட்சென்ஸ் தான் லிங்க் ஆகிருக்கு. ஸோ இப்போவும் நான் சொல்கிறேன், அதை ஒரு 2 நாளில் எனக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. என்னோடய ரெவென்யூ எனக்கு தான் வரப்போகுது. ஸோ இந்த வீடியோவை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோவில் இவ்வளோ விஷயம்னு நான் சொன்னது என்னென்னா, எப்படிலாம் நான் இதை ஃபேஸ் பண்ணேன், இதனால் எனக்கு எவ்வளோ மன உளைச்சல் ஆச்சு அப்படின்னா அது ரொம்ப அதிகம். என்னால் வேறு எந்த வீடியோலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, வேறு எந்த விஷயத்தையுமே என் குழந்தை கூட விளையாட முடியல, வீட்டில் இருக்கவங்ககிட்ட சிரித்து பேச முடியல, ஐயோ அப்படின்னு ஆயிடுச்சு. வேறு ஏதாவது சேனலை போய் பார்க்கும்போது கூட, ஐயோ நம்ம சேனலில் இதை பற்றி பேசியிருக்கலாம்ல, ஏதாவது ஒரு படம் போஸ்டரை பார்த்தா கூட இந்நேரம் இந்த படத்தை பற்றி நம்ம பேசியிருப்போமே அப்படின்லாம் தோணிக்கிட்டே இருக்குது. சேனல் தோணிக்கிட்டே இருக்குது. ஏன்னா எனக்கு அதுதான் தெரியும், அதுதான் நான் இவ்வளோ நாளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதுதான் அந்த 66,000ங்கிறது வெறும் நம்பர் கிடையாது.
ஸோ இப்போ நான் சேனல் இல்லை அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி வந்து என்னையாச்சு நீ வீடியோ போடலன்னா கூட பரவாயில்ல எங்களால் புரிஞ்சுக்க முடியாது, தயவு செஞ்சு நீ என்ன ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட் போடு என்ன சொல்லி, இல்லை வேறு ஐடியில் அதை எங்களை காண்டாக்ட் பண்ணிடலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இது இல்லாமல் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோங்க. என்ன ப்ரோ வீடியோ வரல அப்படின்னு கேட்டுருந்தவங்களுக்கு இனிமேல் நாளையிலேருந்து இன்றைக்கி வந்து 31, மேபி இந்த வீடியோவை நீங்கள் எப்போ லேட்டராக கூட பார்க்கலாம். நான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணுறது 31/5/2024. ஸோ நாளைக்கு 1ஆம் தேதியிலேருந்து நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வரும். ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் லேட்டராக எத்தனை வருஷம் வந்து கழித்து வந்து பார்த்தாலுமே இந்த சொல்யூஷன் தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். வேறு யாரை நம்பியும் நீங்கள் காசை கொடுத்து ஏமாறாதீங்க. ஏன்னா காசு நீங்கள் கொடுத்து எடுத்தால் கூட அது உங்கள் சேனல், உங்களோட கூகுள் அக்கௌண்ட், நீங்கள் எதுக்கு காசு கொடுக்கணும்? நியாயமான முறையில் அது உங்களது தான் கூகுள்கிட்டையும் யூடியூப்கிட்டையும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதுவே போதுமானது. இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதே நேரத்தில் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு ஹாப்பி அப்படின்னா அதை இனிமேல் நான் பண்ண போகிற வீடியோவில் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் டைம் எடுக்கலாம், 10 நாள் டைம் எடுக்கலாம். ஸோ நான் கூட இந்த சொன்னேன்ல 28ஆம் தேதி வந்து என் ஐடியிலேருந்து நான் பண்ணேன்னு, அதை 28ஆம் தேதி பண்ணாமல் 24ஆம் தேதியே அப்படி ஒரு மெயிலை என்னோடய இதுலேருந்து என்னோடய ஐபி அட்ரஸ் நான் வழக்கமாக யூஸ் பண்ணக்கூடியதுலேருந்தே பண்ணியிருந்தா மேபி இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தோணுது. ஸோ எந்த விதத்துலேயுமே இது உங்கள் சேனல், உங்கள் யூடியூப் சேனல், உங்கள் கூகுள் அக்கௌண்ட். ஸோ அதை வந்து வேறு யார்கிட்டையும் இதை எடுத்து கொடுங்கன்னு போயிட்டு உங்கள் ஐடியா அப்போ கூட அவங்ககிட்ட கொடுத்துறாங்க. எடுத்து கொடுத்துட்டு மறுபடியும் அவங்க ஹேக் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்குது. கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிறது செக்யூர் கம்மியாக தான் இருக்குது. அதே நேரத்தில் ரெக்கவரி வேறு விஷயங்கள்லாம் ஸ்பீடாக இருக்குது. இது வந்து நிறையா காம்ப்ளிகேட்டான விஷயம் இருக்குது. நடுவில் கூகுள் சேட்டில் கூட ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அந்த கூகுளோட ஒரு அந்த இதுன்னு சொல்லி நம்மள்கிட்ட வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க கூட என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்கள் உங்களோட ஒருத்தரோட விஷயத்துக்காக இங்கே ஒரு 4-5 பேர் 6-8 பேர் 10 பேர்கிட்ட உட்காந்து இதுக்காக டிஸ்கஸ் பண்ணுவாங்க 1 hour. ஸோ புரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக டைம் எடுக்க தான் செய்யும் அப்படின்னாங்க. ஸோ கண்டிப்பாக டைம் எடுக்க தான் செய்யும். இப்போவே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பேரிழப்பு, பேராபத்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை சொல்கிறது தான் இந்த மொத்த வீடியோவுமே. ஸோ அப்புறம் ப்ளூ தக்காளி வியூவர்ஸ், உங்களுக்கு நாளைக்குலேருந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ. சைனிங் ஆஃப் ரஹ்மான்.